வெல்கம் டு லிட்டில் ஸ்ட்ரீம் vlog. இப்போ நம்ம துபாயில உள்ள சலூனுக்கு போறோம். எனக்கு முடி வெட்ட வாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். துபாய் எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ், நிறைய கார்ஸ். நான் இந்தியாவில் பார்க்காத கார்ஸ்லாம் பார்க்குறேன். நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு, மார்க்கெட்ஸ்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம இப்போ சலூனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சலூன்லாம் பாருங்க எவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. வாங்க சலூனுக்குள்ள போகலாம். கடைக்குள்ள போனோடனே ஒரு அங்கிள் பிளாஸ்டிக்கை வச்சு என்னை போத்திட்டாங்க. நானும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டேன். கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு பார்த்தா இந்த அங்கிள் என் கழுத்தை கட்டிட்டாங்க. கழுத்தை கட்டினோடனே என்னடா இது ஒரே நெருக்கமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு வேற ஹேர் கட் பண்ணுறது பிடிக்காதா, அதனால எங்கள் அம்மா சொன்னாங்களே என்ன ஹேர் கட் பண்ணேன். அந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்க, ரிமரை எடுத்து தலையில் சீவுறாரு, கத்தியை வைக்கிறாரு, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நானும் ஏதோ பண்ணுறாங்களே சரின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி என்னதான் பண்ணுறாங்கன்னு கடைசியில் பார்ப்போன்னு சொல்லி நல்லா பார்க்குறேன். முடியெல்லாம் மேலே கொட்டிகிட்டு இருக்கு. ஐயோ முடி வெட்ட சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சரி ஒரு வழியாக முடியெல்லாம் நல்லா வெட்டிட்டாங்களே, என் முடியெல்லாம் போச்சேன்னு நினச்சி மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நல்லா முடியெல்லாம் நல்லா வெட்டிட்டு அப்புறம் கோடு போட சொல்லிட்டாங்க. உடனே அழகாக கோடு போட்டாங்க. கோடு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கே. அப்புறம் தான் தெரியுது அவங்க என் தலையில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன என் தலையை விளையாட்டுக்கு வச்சிருக்காங்க. அவங்க என் தலையில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விளையாடுறாங்க விட்டுருவோன்னு சொல்லிட்டு இப்போதான் முடிஞ்சது. எப்பாடா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு போகணுமான்னு பார்க்குறேன். அப்போதான் தெரியுது வீட்டுக்கே போக முடியலன்னு. அப்புறம் ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து மேலே அடிக்கிறாங்க. 1 மணி நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரெஷ் எடுக்க போனாங்க. ப்ரெஷ் எடுத்து மேலே அடிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ப்ரெஷ் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு சீக்கிரம் அடித்து முடிப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆக்கிட்டாரு. அப்புறம் க்ரீமை தடவி விட்டுருவாருன்னு பார்த்தா க்ரீமை இப்போ தான் எடுத்து தடவி என் ஹேரை சரி பண்ண பார்க்குறாங்க. சரி பண்ணிட்டு விட்டுருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்தேன். அப்புறம் விட்டுருவாங்கன்னு நினச்சேன்னா அப்புறம் ஏதோ எடுக்க போனாங்க. எடுத்து தலையை சீவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ தலை சீவுறாங்களா, இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போகிறது, நம்மளுக்கு தூக்கமே வந்துடும்ல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சீவி சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு உக்காந்துருந்தேன். அப்போ மூஞ்ச திருப்பி எப்படியோ ஒரு வேலையை சீவி முடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய், see you. இப்படிக்கு உங்கள் குட்டி ஸ்ரீ.